உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூவொரு இறைவனும் வாழ்வும். கடவுள் ஒருவர்தான் என்பது எப்போதும் எல்லாருக்கும் எங்கும் ஏற்புடையதாகும். ஆனால் கடவுள் என்ற மறைபொருள் எப்போதும் மறைபொருளாகத்தான் இருக்கும். யுகம் யுகமாய் மக்கள் இனம் இம்மறைபொருளை பல்வேறு விதத்தில் கண்டுணரும். கிறிஸ்துவ மரபில் இயேசு கிறிஸ்து வரலாற்று பின்புலத்திலும் மறைபொருள் என்ற பின்புலத்திலும் வெளிப்படுத்தி உள்ளார். பிற மறைகளிலும் பல்வேறு விதத்தில் வெளிப்பட்டிருப்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. மாறாக புரிந்து மதிக்க கற்றுக்கொள்ள முயல்வது பாராட்டுக்குரியது. ஆட்கடந்த முறையில் திராவிடர்கள் பரம்பொருளை சச்சித் ஆனந்தம் என உணர்கின்றனர். கிறிஸ்தவர்கள் யாவே, இயேசு, தூய ஆவி என்று ஆட்தன்மையில் நம்புகின்றனர். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்ற ஒருமையில் நம்புகின்றனர். கடவுளை ஆவியாக ஆதிவாசிகள் ஏற்கின்றனர். மூவொரு இறைவனும் நமது வாழ்வும் என்று நமது வாழ்வை முழுமையாக வாழ எவ்வாறு கடவுளை வாழ்வின் ஊற்றாக உணர்ந்து வளர முடியும் என்பது நமது பொறுப்பாகும். இருக்கின்றவர் நாமே. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கின்றார் என்பது அடிப்படை மறைஞானம். இருப்பது என்பது ஒரு மெய்மையாகும். மெய்மையனின் அவன் பொய்மைக்கு அணுவளவும் இடமில்லை. முழு மெய்மையாக இருக்கின்றவர்தான் இறைவன். முழு மெய்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இருமை என்றால் குறைவுக்கு இடமுண்டு. மனித இனம் புரிந்து கொள்வது எப்படி இருந்தாலும் இறைவன் தன்னில் ஒருவன்தான் என்பது தீர்க்கமான முடிவாகும். எல்லா வேத நூற்களிலும் கடவுளின் வெளிப்பாடுகள் பதிவாகி உள்ளன. எந்த வேத நூலிலும் இறைவனின் முழுமையை பதிய வைக்க முடியாது. அனைத்தையும் கடந்தவர்தான் கடவுள். நானும் தந்தையும் ஒன்று. இயேசு கடவுளால் மாதா வழி அனுப்பப்பட்டவர். மகனை காண்பவர் காண முடியாத தந்தையை காண்கின்றனர். இருவரும் ஒருவர், ஒருவரும் இருவர் என்று ஓரளவு புரிந்து கொள்ள இயலும். காண முடியாத கடவுளை மனித இனம் காண கடவுள் வகுத்த வழிதான் மனித அவதாரம். இவ்வாறு வரம்பிற்குள் இருப்பவர்களுக்கு வரம்பற்றவரின் பரிவிரக்கம் வெளிப்படுகிறது. ஆவியின் ஆலயம். கடவுள் கடந்தும் இருக்கிறார், அனைத்திற்குள்ளும் இருக்கிறார். அவரது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆவி இல்லையில் மனித இனம் இல்லை. ஆவியானவா ஜீவநாயகா, அன்பாலே ஆளும் தேவா என்று இசைக்கின்ற போது இறைவனோடு இணைந்து இயங்குகிறோம் என்பது புலப்படுகிறது. இத்தகைய சிறப்பான வெளிப்பாட்டினைத்தான் நமது நாட்டு மக்கள் பிரம்மன் என்ற ஒரே தெய்வத்தை சச்சித்தானம் என மூன்றாக புரிந்து வருவது நமக்கு எவ்வளவோ பயன்மிக்கதாக அமைகிறது. இருப்பதை உணர்வதே பேரானந்தம் என்ற மூவொருமையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். மூவொரு வாழ்வு. நாம் எல்லாரும் இவ்வுலகில் பெயர் வடிவத்தோடு பிறப்பதற்கு முன் படைக்கின்றவர். படைப்பின் இதயத்தில் இருக்கிறோம் என்பது வியப்பிலும் வியப்பாகும். கடவுளால் குறிக்கப்பட்ட காலம் நம்மை நெருங்கி அற்புதமாய் அணுகும்போது பெயர் வடிவத்தோடு கடவுள் கிருபையால் நாம் பெற்றோரிடமிருந்து பிறக்கின்றோம் என்பது அரிய கொடையாகும். தனித்தன்மையோடு கடவுள் பிரியப்படும் காலம் வரை நம்முடன் ஒத்துழைப்புடன்
கடவுளுக்கும் இவ்வளவுக்கும் ஏற்புடையவர்களாக வாழ்வதும் ஒரு வரப்பிரசாதமாகும். கடவுளால் குறிக்கப்பட்ட நேரம் நெருங்கும் போது மீண்டும் கடவுளோடும் படைப்போடும் எந்த அளவுக்கு இணைந்திருந்தோமோ அந்த அளவுக்கு ஐக்கியமாகி விடுகின்றோம். நித்தியத்தோடு இவ்வுலக வாழ்வை நோக்கும்போது நீர்க்குமிழ் போன்ற வாழ்வை எவ்வளவு சிறந்த முறையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும் என்பதுதான் ஒரு உண்மையான சவாலாக உள்ளது. வாழ்வை புரியாமல் வாழ்வது, புரிந்தும் வாழ்வது என்பது மனித பலவீனம். கடவுளுடைய வல்லமை நமது பலவீனத்தை விட மேலானது என்ற நம்பிக்கை இவ்வுலக வாழ்வை நாம் பொருளோடும் அருளோடும் வாழ முடியும் என்று நம்மை உறுதிப்படுத்துவதாக. ஞானமும் அன்பும் வாழ்வாகும். இவ்வுலக வாழ்வு துறவறம் இல்லறம் இரண்டிற்கும் உடன்படாத நல்லறம் என மூவிதத்திலும் மக்களால் என்றும் வாழப்பட்டு வருகிறது. இதில் அவரவர் பிரியம் என்பதையும் கடந்து கடவுளின் பிரியத்தின்படி வாழ்வதற்கு மனித விருப்பம் இடம் தருவது தகுதியாகும். கடவுள், அயலான், தான் மூவரும் தமத்திருத்துவமாக இணைந்து வாழ்ந்தால் துன்பம் வரினும் இன்பத்தில் நிறைவடையும். தன்னை ஒருவர் சரியாக, முழுமையாக, ஆழமாக புரிந்து கொண்டு விட்டால் இவ்வுலக வாழ்வு அர்த்தமுள்ளதாக வாழப்படும். பொய்மைக்கு பெரிதும் ஆதரவு தரும் இவ்வுலகில் காம வெறிக்கு எளிதில் உடன்படும் இன்றைய மனித இனம் எவ்வாறு நிம்மதியாக வாழ முடியும் என்ற கரிசனையோடு உணர அழைக்கப்படுகிறது. மெய்யான அன்பும் உண்மையான ஞானமும் தான் மிகவும் தேவைப்படுகிறது. ஞானத்தையும் அன்பையும் விட்டு விலகி வாழ்வது வாழ்வல்ல, சாவாகும். சிலர் ஏன் பலர் சாவை வாழ்வாகவும் வாழ்வை சாவாகவும் கருதி வருகின்றனர்? இத்தகைய சூழ்நிலையில் யார் யாருக்கு நற்செய்தியை வழங்கி வாழ வைக்க முடியும் என்று ஏங்கினால் பதில் கிடைக்கும். ஆனால் இன்றைய உலகில் வேகம் கண்மூடித்தனமாக சாவையும் அழிவையும் வன்முறையையும் சுரண்டலையும் நுகர்வு வெறியையும் தான் நாடுகிறது. உள்ளொளி பெற்று உந்துதல் பெற்று விழிப்படைந்து என்னை அனுப்பும் என்று வாழத் தெரிந்தவர்கள் வாழ்வை சுவைக்கின்றவர்கள். தான் பிறரையும் எல்லாரையும் வாழ்வின் புதையலுக்கு அழைத்துச் செல்ல முடியும். கடவுள் வாழ்வை வழங்கி வருகிறார். அவரது மகன் வாழ்வை பாதுகாத்து வருகிறார். தூய ஆவி வாழ்வாக நம்மோடு வாசம் செய்கிறார். இறைவனில்தான் வாழ்வை சுவைக்க முடியும். வாழ்வை பிரிக்க முடியாது. வாழ்வில் வளர இயலும். நம்மில் இறைவனை வாழ விடுவது நமது சுதந்திரம், ஒத்துழைப்பு, உடன்முயற்சி இவைகளில் அடங்கும். இவ்வுலகின்படி வாழ்ந்தால் வாழ்வு உலகோடு முடியும். இறைவன் திருவிழப்படி வாழ்ந்தால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் எவ்வுலகிலும் நாம் முழுமையாக வாழ்வோம். வாழ்வின் பயணம் நாளும் தொடர்வதாக. ஆண்டவரின் அருள் கிடைத்திட இறைவேண்டல் செய்வோம். வாழ்க வளமுடன். ஆமேன்.